ஹாய் லக்கி காய்ஸ், ஒவ்வொரு தினத்தையும் சிறப்பாக கொண்டாடுவோம், பிறருக்கு பயனுள்ளதாகவும் கொண்டாடுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பத்துலேயுமே வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷின் இல்லாத இடம் கிடையாது, 99%. சரியா? அந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வாஷ் பிளேட் வந்து ஓடாது, கீழே உள்ள மோட்ரு மட்டும் ஓடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பிளேட் ஓடும், கட்ட 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 கட்டன்னு சவுண்டு கேட்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பிளேட் வந்து மூவே ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வீட்டிலையே சரி பண்ணிடலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வாஷ் பிளேட்டை கலட்டி எடுத்துகிட்டு பேக் சைடு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 ஸ்க்ரூ, அதையும் கலட்டி எடுத்துருங்க. கலட்டி எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் செக்யூர் சாஃப்ட். அந்த செக்யூர் சாஃப்ட் வந்து பொறுமையாக கலட்டி எடுங்க, ஷேக் பண்ணிடக்கூடாது. அது உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க 4 ஸ்க்ரூ, நீங்கள் ரொம்ப பொறுமையாக கலட்டி எடுக்கணும். கலட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த செக்யூர் சாஃப்ட்டில் மேல்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கலட்டினதுக்கு பிறகு அதை கலட்டி பார்த்தீங்கன்னா மேல்புறம் இருக்கும் 4 ஸ்க்ரூ. அந்த 4 ஸ்க்ரூவையும் கலட்டி எடுத்துருங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் கலட்டி எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ் லைட்டாக திருவி துறப்போம்ல, அதுமாரி லைட்டாக திருவி துறங்க. ரொம்ப திருவினீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் மெதுவாக திருவி எடுக்க சொல்கிறேன். மெதுவாக திருவி எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாசர் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது எதனால் வீணாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கிலோ போடுற வாஷிங் மிஷினில் 10 கிலோ போடுறது, இந்த மாதிரி செய்கிறதால தான் அந்த வாஷிங் மிஷினோட அந்த வாஷர் சீக்கிரம் வீணாக போகிறது. இந்த வாஷர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து வாஷிங் மிஷினில் மாற்றாமல் இருக்கிற ஒரிஜினல் வாஷர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் வாங்கி போடுறதுனாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாஷரையே நீங்கள் அப்படியே பெரட்டி போட வேண்டியது. அதாவது தேஞ்ச பகுதியை, மேல்புறம் இருக்கும் தேஞ்ச பகுதி, அந்த தேஞ்ச பகுதியை எடுத்துட்டு அந்த அடிப்புற பகுதியை போடுங்க. அதாவது தேஞ்ச பகுதி வந்து அடிப்புறம் இருக்கணும், அடிப்புறம் உள்ள பகுதி மேலே இருக்கணும். அது மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கலட்டினீங்களோ அதே மாதிரி மாட்டுங்க. ஏன்னா ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் அது செக்யூர் சாஃப்ட்டுங்கிறது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து மூவிங் கொடுக்கறது, தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறது. அதனால தான் நான் கலட்டும் போது உடஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்து கலட்டுங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ வாங்க எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிடுவோம். சரியா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்டை கலட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணி, அதாவது ஆட்டி கலட்டிருப்பீங்க. அதனால் வந்துட்டு அந்த மேலே வந்து ஒரு சின்ன பிளாக் ரப்பர் மாதிரி சின்ன வார் இருக்கும். அந்த வாரை எடுத்துகிட்டு அது உள்ளே டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாரை வந்து அலசிட்டு தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மாட்டினாலும் மாட்டலாம், இல்லை நீங்கள் புதுசாக வாங்கி மாட்டினாலும் மாட்டலாம், இல்லை அப்படியே மாட்டினாலும் மாட்டலாம். ஆனால் கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க, டைட் பண்ணி மாட்டிடுங்க அந்த வாஷரை. ஏன்னா அந்த வாஷர் தான் வெளியில் நம்மளுக்கு வாட்டரை லீக்கேஜ் பண்ணாமல், தண்ணியை வெளியே விடாமல் வச்சுருக்கிற வாஷரு. அதனால் அந்த வாஷரை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து திருப்பி அதை லாக் பண்ணும் பொழுது லைட்டாக வச்சு புஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வச்சு ஷேக் பண்ணி ஆட்டி இங்கேயும் அங்கேயும் ஆட்டியெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிடாதீங்க. சும்மா லைட்டாக வச்சு டிஃபன் பாக்ஸ் திருவுற மாதிரி லைட்டாக திருவி புஷ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணியை ஊற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், தண்ணி லீக் ஆகுதா இல்லை எப்படி ஓடுது அப்படின்னு. ஏன்னா முதல்ல வந்து மேல்புறம் மட்டும் ஓடாமல் இருந்துச்சு, கீழ்ப்புறம் ஓடுனுச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகலை. இப்போ செக் பண்ணி பார்ப்போம், ஓட விட்டு பார்ப்போம். ஓகே, சூப்பராக ஓடுது, முன்னாடி இருந்ததை விட அருமையாக ஓடுது. ஓகே, நன்றி நண்பர்களே. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பின்பு அடுத்த வீடியோ நல்ல வீடியோவோட சந்திப்போம். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா பச்சிலம் குழந்தை நான் அழுவேன், சொல்லிட்டேன். ஓகே, பாய்.